அதாவது விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் இயற்கையிலேயே தனித்துவம், ஆழம், சக்தி ஆகியவற்றின் உருவமாக கருதப்படுகிறார்கள். இந்த ராசிக்காரர்களின் மனவலிமை, துணிச்சல் மற்றும் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியம் மிகவும் அபூர்வமானது. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் தளராத மனநிலை இவர்களின் மிகப்பெரிய அடையாளமாகும். பிறர் முடியாது என்று நினைக்கும் பல காரியங்களையும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்கள் உறுதியான முயற்சியால் சாதித்து காட்டுவார்கள். இவர்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆழமான உணர்ச்சி மற்றும் நம்பிக்கைகளை புரிந்து கொள்ள பலருக்கும் முடியாது. ஒருவரை நேசித்தால் முழு மனதோடு நேசிப்பார்கள். ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள். அதே சமயம் துரோகம் நடந்தால் அதை ஒருபோதும் மறக்காத உறுதியும் இவர்களிடம் இருக்கும். இதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த, மர்மமான மற்றும் கவர்ச்சிகரமான ஆளுமையுடன் வாழ்பவர்கள் என்று பலரும் கூறுவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஆளுமை மிகவும் ஆழமானதும் வலிமையானதுமாகவே இருக்கும். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் கூட ஒரு வகையான தாக்கம் இருக்கும். பலரையும் ஈர்க்கும் காந்த சக்தி இவர்களிடம் இருப்பதாக பலர் கூறுவார்கள். இவர்களின் கண்கள் கூட ஒரு வகை தைரியம் மற்றும் ஆழமான எண்ணங்களை வெளிப்படுத்தும். இவர்கள் தங்கள் வாழ்க்கையை மிகவும் திட்டமிட்டு நடத்துபவர்கள். எதையும் சாதாரணமாக பார்க்காமல் ஆழமாக யோசித்து முடிவெடுப்பார்கள். இதனால் அவர்கள் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் வெற்றிகளை தரும். நண்பர்கள், குடும்பம், உறவுகள் ஆகியவற்றில் மிகுந்த பற்றும் பொறுப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வேலை அல்லது தொழில் என்றால் அதில் முழுமையாக மூழ்கி விடுவார்கள். அவர்கள் எதையும் பாதியில் விட மாட்டார்கள். எந்த வேலை செய்தாலும் அதில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கும். போலீஸ், இராணுவம், மருத்துவம், ஆராய்ச்சி, நிர்வாகம், அரசியல் போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தில் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். சிரமமான சூழ்நிலைகளிலும் பணத்தை பாதுகாப்பது எப்படி என்று இவர்களுக்கு தெரியும். காதல் விஷயத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்கள். ஒருவரை காதலித்தால் அந்த உறவை உயிரோடு சமமாக மதிப்பார்கள். அவர்களின் காதல் ஆழமானதும் உணர்ச்சி பூர்வமானதும் இருக்கும். திருமண வாழ்க்கையில் அவர்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் பொறுப்பாகவும் நடந்து கொள்வார்கள். குடும்பத்திற்காக எந்த அளவிற்கும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். குடும்பத்தில் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் சில சோதனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை இன்னும் வலிமையாக்கும். வாழ்க்கையின் நடுப்பகுதியில் இவர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள், செல்வம், மரியாதை ஆகியவை கிடைக்கும். அதே போலதான் பலருக்கும் கிடைக்காத ராஜயோகம் சில விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கூறி வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் திடீர் உயர்வு, அதிகாரம், செல்வாக்கு ஆகியவற்றை அடையக்கூடியவர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளத்தில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்வார்கள். யார் உண்மையானவர், யார் போலி என்று மிக விரைவாக அறிந்து விடுவார்கள். அவர்களுடைய உள்ளுணர்வு மிகவும் வலிமையானது. பல நேரங்களில் அவர்கள் நினைத்தது நடந்துவிடும் என்று பலர் கூறுவார்கள். இதனால் அவர்களை மர்மமானவர்கள் என்று சிலர் நினைப்பார்கள். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனதில் இருக்கும் உணர்ச்சிகள் மிகவும் ஆழமானவை. அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் முழு மனதோடு மகிழ்வார்கள். கோபம் வந்தாலும் அது சாதாரண கோபமாக இருக்காது. ஆனால் அவர்கள் கோபம் வெறும் சண்டைக்காக அல்ல, நியாயம் காக்கும் கோபமாக இருக்கும். தவறு நடந்தால் அதை நேராக சொல்லும் தைரியம் இவர்களுக்குள் இருக்கும். இவர்கள் எவ்வளவு பெரிய மன அழுத்தம் வந்தாலும் உடைந்து போக மாட்டார்கள். தங்களுடைய மன வலிமையால் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து செல்லக்கூடியவர்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கை இவர்களிடம் எப்போதும் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்னவென்றால் அவர்கள் மிகவும் இரகசியமானவர்கள். தங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், எதிர்கால முடிவுகள் போன்றவற்றை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை பலராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. இதனால் பல நேரங்களில் அவர்கள் மர்மமான மனிதர்கள் போல தோன்றுவார்கள். ஆனால் அந்த மர்மத்திற்குள் ஒரு மிகப்பெரிய அறிவும் வாழ்க்கையும் ஆழமாக புரிந்து கொள்ளும் திறனும் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் அனைவருடனும் மிக நெருக்கமாக பழக மாட்டார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த சிலருடனே ஆழமான நட்பை உருவாக்குவார்கள். ஆனால் ஒருமுறை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பை உயிரோடு சமமாக மதிப்பார்கள். நண்பர்களுக்காக எந்த நேரத்திலும் உதவி செய்ய தயங்க மாட்டார்கள். பலருக்கும் தெரியாமல் அமைதியாக உதவி செய்யும் குணம் இவர்களிடம் இருக்கும். இதனால் பல நண்பர்கள் அவர்களை மிகவும் நம்பிக்கையுடன் பார்க்கிறார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில வயதுகள் மிகவும் முக்கியமான திருப்பங்களை கொடுக்கும். பொதுவாக 28 முதல் 32 வயதுக்குள் பெரிய மாற்றங்கள் ஆரம்பமாகும். அதன் பிறகு 35 முதல் 42 வயதுக்குள் வாழ்க்கையில் பெரிய உயர்வு, நிலை, செல்வாக்கு போன்றவை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த காலத்தில் தொழில் வளர்ச்சி, பணவரவு, சமூக மரியாதை போன்றவை அதிகரிக்கும். பலருக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் கூட இவர்களுக்குள் கிடைக்கலாம். விருச்சிகம் ராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிப்பதிலும் பாதுகாப்பதிலும் மிகவும் திறமசாலிகள். அவர்கள் வெறும் சம்பாதிப்பதற்காக மட்டும் வேலை செய்ய மாட்டார்கள். எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு சேமிப்பார்கள். சிலருக்கு நிலம், வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் கிடைக்கும். திடீர் பணவரவு அல்லது எதிர்பாராத வாய்ப்புகள் கூட அவர்களின் வாழ்க்கையில் தோன்றும்.
விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக உணர்வு மிகவும் வலிமையானதாக இருக்கும். வாழ்க்கையில் சில அனுபவங்கள் அவர்களை ஆன்மீக பாதைக்கு இழுத்துச் செல்லும். கோவில்கள், தியானம், யோகா போன்றவற்றில் அவர்களுக்கு இயற்கையாகவே ஈர்ப்புகள் இருக்கும். அவர்களின் உள்ளுணர்வு மிகவும் கூர்மையானதால் பல விஷயங்களை முன்கூட்டியே உணரக்கூடிய திறன் கூட சிலருக்கு இருக்கும். இதனால் அவர்கள் வாழ்க்கையை சாதாரணமாக அல்லாமல் ஆழமாக புரிந்து கொண்டு வாழ்பவர்கள். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகி நிதிநிலை உயர்வு காணப்படும். அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களையும் அசுப பலன்களையும் ஏற்படுத்தும். அதே போலதான் இந்த மாதம் பிறக்கும் பராபவ புத்தான் சனி மற்றும் குருவின் திரிகோண சேர்க்கையுடன் ஏற்பட்டுள்ளது. இந்த கிரக நிலையானது 12 ராசிக்காரர்களுக்கும் பல நல்ல மாற்றங்களையும் சவால்களையும் கொண்டு வர உள்ளது. சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். அந்த வகையில் இனிமேல் விருச்சிக ராசிற்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து பார்க்கலாம். குறிப்பாக விருச்சிக ராசியினருக்கு சந்திரன் நீச்சமாக இருப்பதால் யோகா, மூச்சு பயிற்சியை கற்றுக்கொள்வது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, விவசாயம் செய்வது, விவசாயத்தில் புரட்சி செய்வது போன்ற அமைப்புகள் உள்ளது. கால்நடை விவசாயம் செய்வீர்கள். ஆடு, மாடு, கோழி, காடை போன்றவற்றை வளர்ப்பீர்கள். மாடி தோட்டம் அமைக்கும் அமைப்புகள் உள்ளது. குடும்பத்தில் நிம்மதிகள் ஏற்படும். தைரியங்கள் ஏற்படும். உங்களை கேலி செய்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் அமைப்புகள் உள்ளது. 9இல் குரு வருவதால் எல்லா விஷயங்களிலும் ஏற்றங்கள் உண்டாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இரத்த பந்த உறவுகளிடம் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. உங்கள் தேக ஆரோக்கியத்தில் சளி, காய்ச்சல், சிறுநீரக தொற்று, மலேரியா, பாதுகாப்பு விஷ ஐந்துகள் கடிப்பது போன்ற பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், தொழிலிருந்த சிக்கல்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மேன்மைகள் ஏற்படும். லாபங்கள் உண்டாகும். பெற்றோர் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வதும் நல்லது. குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடன் தினந்தோறும் பேசுவது நன்மைகளை தரும். பெற்றோரின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இரவில் சீக்கிரம் தூங்கி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அற்புதமும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்படும். பெரியவர்களுடன் உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். முதலீடுகளை செய்வீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாயவடத்தில் உள்ள வைத்தீஸ்வரரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். இனிவரும் மாதங்களில் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். நிதிநிலையில் நல்ல உயர்வுகள் ஏற்படும். ஏனென்றால் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் காலமாகவும் பயணங்கள் வழியே எதிர்பார்த்த ஆதாயங்களை தங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் ஒரு காலமாகவும் இது அமையும். பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து சேரும். புதிய பணிகளை எடுத்து செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நிதி ரீதியாக உங்களை வளப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். மேலும் சுக்கிரன் மற்றும் சந்திரன் சேர்க்கையானது விருச்சிக ராசியினருக்கு சிறப்பான பலன்களை வழங்க உள்ளது. இந்த காலகட்டத்தில் இந்த ராசியை சார்ந்தவர்கள் நற்செய்தியை மட்டுமே செவிப்படுப்பார்கள். கடந்த காலத்தில் தாங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வார்கள். மேலும் தங்கள் இல்லத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான மகிழ்ச்சிகளையும் மன அமைதிகளையும் இவர்கள் அனுபவிப்பார்கள். திருமணமாகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் கைகூடி வரும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இவர்கள் தங்கள் வேலையில் முன்னேற்றம் காண்பார்கள். அதே போல தொழிலிலும் சிறப்பான வளர்ச்சியை அடைவார்கள். இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வந்து சேரும். உங்கள் தொழில் அல்லது பணியில் நீங்கள் புதிய உயரங்களை எட்டுவீர்கள். பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன. குறிப்பாக விருச்சிக ராசியின் 9வது வீட்டில் ஹன்ஸ் மகா புருஷ ராஜயோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களின் செல்வங்கள் பெருகும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். வேலை தொடர்பாக நிறைய பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். மொத்தத்தில் குருவின் அருளால் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை காண்பீர்கள். அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் டாப் கிளாஸ் யோகம் தரும் மாதமாக இருக்கும். கோயில் கட்டுவது, வீடு கட்டுவது, தொழில் அமைவது, பூர்வீக தொழில் கிடைப்பது,
எம்பசியில் வேலை கிடைப்பது, நீதிபதியாவது, அலுவலகத்தில் கொண்டாடுவது போன்ற யோகங்கள் உண்டாகும். ஒரு இடத்தில் இல்லாமல் பல இடங்களில் இருக்கும் சூழல் ஏற்படும். குடும்பத்தில் கண்டிப்பாக குழந்தைகளுக்காக செலவு மாற்றம் செய்வீர்கள். நிறைய பேருக்கு குடும்பங்கள் அமையும். திருமணமாகும் யோகங்கள் உண்டு. மறுமணத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குரு பார்வை ராசி லக்னத்தில் இருப்பதால் பணவரவு சிறப்பாக இருக்கும். உங்களை பார்த்தாலே பணம் கொடுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலகத்தில் வரவேண்டிய அரியர் பணங்கள் வந்து சேரும். வழக்குகளில் சிக்கியிருப்பவர்கள் அதிலிருந்து மீண்டு வரும் யோகங்கள் உண்டு. அற்புதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். இதுவரை அனுபவித்து வந்த கஷ்டமான நிலைமைகள் எல்லாம் நீங்கும். வாழ்க்கையை செட்டிலாக்கி கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டாகும். பாக்கியத்தில் குரு இருப்பதால் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அசாத்தியமான அதிர்ஷ்டம். தெய்வ அனுகிரகம் உண்டாகும். நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு செல்வது, பிஆர் கிடைப்பது, கோல்டன் விசா வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். மாபெரும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். புதிய விஷயங்களை எடுத்து செய்வீர்கள். வீட்டில் நிறைய நன்மைகள் நடக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும். மாபெரும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய வேலை லட்சியத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். யாராக இருந்தாலும் தைரியமாக நின்று ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். வாய்ப்பு உங்களை தேடி வரும். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கும். பூர்வீகத்தில் முதலீடு செய்யும் யோகங்கள் உண்டாகும். பூர்வீக நிலத்தில் முதலீடு செய்வீர்கள். கோயில் கட்டும் யோகங்கள் உண்டு. ஆஸ்திரேலியாவில் செட்டிலாகும் யோகங்கள் உண்டு. தேனியில் ரிசார்ட் கட்டும் வாய்ப்புகள் உள்ளது. வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பணவரவு நன்றாகவே இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு அற்புதமாக இருக்கும். நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். முன்னோர்கள் வழிபாடு செய்த தெய்வங்களை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பாவின் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்ரீ முஷ்ணுமத்தில் உள்ள லட்சுமி பூவாராக சுவாமியை வழிபாடு செய்வது நன்மைகளை பெற்றுத்தரும். 100% நன்மைகள் நிறைந்த ஆண்டாகவே இருக்கும். மேலும் விருச்சிக ராசிக்கு அஷ்டமத்தில் குரு அமர்ந்திருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன், சனி அமர்ந்திருக்கிறது. 6ஆம் இடத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் உள்ளது. வேலையில் இடையூறுகள், பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகளுக்கு எலும்பு பாதிப்புகள், சர்ஜரி, உற்றார் உறவினரின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வைத்துக் கொள்வது இருப்பதும் நல்லது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளின் சகவாசத்தில் கவனம் தேவை. மற்றபடி யோக பலன்கள் கிடைக்கும். சந்தோஷம், அனுகூலங்கள், வேலையில் மாற்றம் அனைத்தும் உண்டாகும். மன அழுத்தங்கள் நீங்கும். நல்ல காரியங்கள் நடக்கும். வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் ஏற்படும். சுப விரயம் ஏற்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு நன்றாக இருக்கும். சொத்துக்கள் வந்து சேரும். நெஞ்செரிச்சல், தொண்டையில் முள், எலும்பு சிக்குவது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சாப்பிடும்போது மென்று சாப்பிடுவது நல்லது. சாப்பிடுகளை மூடி வைத்து பயன்படுத்துவதும் நல்லது. இதயம், சர்க்கரை, இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் மிகுந்த கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நன்றாக தூங்குவது அவசியம். நம்பி ஏமாறும் அமைப்புகள் உள்ளது. கம்யூனிகேஷன், ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேண்டா வெறுப்பாக சில விஷயங்களை செய்வீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எலும்பு, முதுகெலும்பு, முதுகுத்தண்டுவடம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கொழுப்பு கட்டி வருவது, சுளுக்கு ஏற்படும் அமைப்புகள் உள்ளது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். உற்றார் உறவினர், பாட்டி, தாத்தா, அம்மாவின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் 65%, பொருளாதார ஏற்றம் 70% நன்றாகவே இருக்கும். முருகர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அபிராமி அந்தாதி இருக்கும் 40, 59, 75வது பாடல்களை படிப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சூரியன் ரேவதி நட்சத்திரத்திற்கு செல்வதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடும். வருமானத்தில் நல்ல உயர்வுகள் ஏற்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. பணியிடத்தில் கடின உழைப்புக்கான பலனாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அவருடனான உறவுகள் மேம்படும். அதிலும் முக்கியமாக முயற்சிகளுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் ஆண்டாக இருக்கும். ஆரோக்கியம், பழைய நோய்கள் குணமாகும். உடற்பயிற்சி மற்றும் யோகா மூலம் சுறுசுறுப்பு அடைவீர்கள். வருமானம் உயரும். அதே வேளையில் செலவுகளும் துரத்தும். பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு தானம் செய்வது நலன்களை தரும். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை செட்டிலாக்கி கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டாகும். பாக்கியத்தில் குரு இருப்பதால் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அசாத்தியமான அதிர்ஷ்டம், தெய்வ அனுகிரகம் உண்டாகும். நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு செல்வது, பிஆர் கிடைப்பது, கோல்டன் விசா வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். கோயில் கட்டுவது, வீடு கட்டுவது, தொழில் அமைவது, பூர்வீக தொழில் கிடைப்பது, எம்பசியில் வேலை கிடைப்பது, நீதிபதியாவது, அலுவலகத்தில் கொண்டாடுவது போன்ற யோகங்கள் உண்டாகும்.
ஒரு இடத்தில் இல்லாமல் பல இடங்களில் இருக்கும் சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் கண்டிப்பாக குழந்தைகளுக்காக செலவு மாற்றம் செய்வீர்கள். நிறைய பேருக்கு குடும்பங்கள் அமையும். திருமணமாகும் யோகங்கள் உண்டு. மறுமணத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எங்கு சென்றாலும் உங்களை பற்றி பேசக்கூடிய பொறாமைப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மாபெரும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். புதிய விஷயங்களை எடுத்து செய்வீர்கள். வீட்டில் நிறைய நன்மைகள் நடக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும். மாபெரும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய வேலை லட்சியத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள். யாராக இருந்தாலும் தைரியமாக நின்று ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். வாய்ப்பு உங்களை தேடி வரும். தெய்வ அனுக்கிரகம் முழுமையாக இருக்கும். பூர்வீகத்தில் முதலீடு செய்யும் யோகங்கள் உண்டாகும். பூர்வீக நிலத்தில் முதலீடு செய்வீர்கள். கோயில் கட்டும் யோகங்கள் உண்டு. ஆஸ்திரேலியாவில் செட்டிலாகும் யோகங்கள் உண்டு. தேனியில் ரிசார்ட் கட்டும் வாய்ப்புகள் உள்ளது. வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். குரு பார்வை ராசி லக்னத்தில் இருப்பதால் பணவரவு சிறப்பாகவே இருக்கும். உங்களை பார்த்தாலே பணம் கொடுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலகத்தில் வரவேண்டிய அரியர் பணங்கள் வந்து சேரும். வழக்குகளில் சிக்கியிருப்பவர்கள் அதிலிருந்து மீண்டு வரும் யோகங்கள் உண்டு. அற்புதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். ஸ்ரீ முஷ்ணுவத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி பூவாகரவ சுவாமியை வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 100% நன்மைகள் நிறைந்த ஆண்டாகவே இருக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களிடம் பலருக்கும் தெரியாத ரகசியமான திறன்கள் இருக்கும். அவர்கள் ஒரு விஷயத்தை மிகவும் ஆழமாக கவனித்து அதிலிருந்து உண்மையை கண்டுபிடிக்கும் திறன் கொண்டவர்கள். மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களையும் அவர்கள் மிக விரைவாக புரிந்து கொள்வார்கள். பல நேரங்களில் அவர்களின் உள்ளுணர்வு மிகவும் சரியாக இருக்கும். இது இப்படித்தான் நடக்கும் என்று அவர்கள் நினைத்தால் அது பல நேரங்களில் உண்மையாகிவிடும். இந்த திறன் அவர்களை வாழ்க்கையில் பல தவறுகளிலிருந்து காப்பாற்றும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் முக்கிய கிரகம் செவ்வாய் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு வந்தாலும் இந்த கிரகம் அவர்களுக்கு தைரியம், உறுதி, போராடும் மனநிலை போன்றவற்றை அளிக்கிறது. அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எந்த சவாலையும் நேராக எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எதையும் பயப்படாமல் முயற்சி செய்வார்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி மெதுவாக வரும். ஆரம்ப காலங்களில் சிரமங்கள் இருந்தாலும் அவர்கள் முயற்சி விடமாட்டார்கள். பொதுவாக 32 வயதிற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் தொடங்கும். அதன் பிறகு 40 வயதுக்குள் அவர்கள் ஒரு நிலையான வாழ்க்கையை உருவாக்கி விடுவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் மதிக்கும் மனிதர்கள். அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக கடினமாக உழைப்பார்கள். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் குடும்பத்திற்கு நல்ல வீடு, வசதி மற்றும் அமைதியான வாழ்க்கையை உருவாக்குவார்கள். குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை மிகவும் நம்பிக்கையுடன் பார்க்கும் நிலை உருவாகும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மன உறுதி. அவர்கள் ஒரு இலக்கை முடிவு செய்தால் அதை அடையும் வரை முயற்சி செய்வார்கள். எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அவர்கள் மனம் தளர மாட்டார்கள். இந்த உறுதிதான் அவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்கிறது. விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆழமாக யோசிக்கும் குணம் உடையவர்கள். ஒரு விஷயத்தை பல கோணங்களில் பார்த்து முடிவு செய்வார்கள். இதனால் அவர்கள் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் சரியாக இருக்கும். இந்த அறிவு அவர்களை மற்றவர்களிருந்து வேறுபடுத்தும் ஒரு முக்கிய குணமாகும். வாழ்க்கை ஆரம்பத்தில் சிரமங்களுடன் தொடங்கினாலும் இறுதியில் நல்ல நிலை அடையும். அவர்கள் வயது அதிகரிக்கும் போது அனுபவம், அறிவும் அதிகரிக்கும். இதனால் அவர்கள் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் அமைதியான மற்றும் மனிதாதிமிக்க வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் தோற்றத்தில் கூட ஒரு தனித்துவமான கவர்ச்சி இருக்கும். அவர்கள் மிகவும் அழகாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களின் முகத்தில் ஒரு வகையான ஈர்ப்புகள் இருக்கும். குறிப்பாக அவர்களின் கண்கள் மிகவும் ஆழமாகவும் சக்தியாகவும் இருக்கும் என்று பலர் கூறுவார்கள். அவர்கள் பேசாமல் இருந்தாலும் அவர்களின் முகப்பாவனைகளில் ஒரு தைரியம் தெரியும். இதனால் அவர்கள் இருக்கும் இடத்தில் மற்றவர்கள் இயற்கையாகவே அவர்களை கவனிக்க தொடங்குவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருப்பவர்கள் போல தோன்றினாலும் அவர்களுக்குள் ஒரு வலிமையான கோபம் இருக்கும். ஆனால் அந்த கோபத்தை அவர்கள் உடனே வெளிப்படுத்த மாட்டார்கள். ஒருவர் அவர்களுக்கு தொடர்ந்து தீங்கு செய்தால் மட்டும் அவர்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் உறுதியுடன் பேசுவார்கள். இதனால் பலர் அவர்களை பயப்படவும் மரியாதை செய்யவும் தொடங்குவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு 1, 2, 4 மற்றும் 9 போன்ற எண்கள் பல நேரங்களில் அதிர்ஷ்டத்தை தரும் என்று கூறுவார்கள். இந்த எண்கள் தொடர்பான நாட்கள் முடிவுகள் அவர்களுக்கு நல்ல பலன் தரும் வாய்ப்புகள் அதிகம் என்று நம்பப்படுகிறது. சிலர் இந்த எண்களை தங்கள் வாழ்க்கை முடிவுகளில் பயன்படுத்துவதையும் விரும்புவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதிக நண்பர்களை வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வைத்திருக்கும் நண்பர்கள் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். ஒரு நண்பரை நம்பினால் அந்த நட்பை வாழ்க்கை முழுவதும் காப்பாற்றுவார்கள். நண்பர்களுக்காக எந்த அளவிற்கும் உதவி செய்யும் மனம் இவர்களிடம் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் மறைந்த எதிரிகள் இருக்கலாம். காரணம் அவர்கள் மிகவும் நேர்மையாக பேசும் குணம் உடையவர்கள். ஆனால் அவர்கள் எதிரிகளை நேரடியாக எதிர்த்து வெல்லும் திறன் உடையவர்கள். அவர்கள் அமைதியாக உழைத்து தங்கள் வெற்றியால் எதிரிகளை அமைதியாக்குவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல ரகசியமான மாற்றங்கள் இருக்கும். அவர்கள் பல விஷயங்களை வெளியில் சொல்லாமல் தங்களுக்குள் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகள் பலருக்கும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் சென்ற பின் அந்த முடிவுகள் சரியானவை என்று மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனதில் ஒரு அபாரமான சக்தி இருக்கும். அவர்கள் வெளியில் எதையும் காட்டாமல் அமைதியாக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு தீப்பொறி போல தைரியம் எப்போதும் இருக்கும். அவர்கள் ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அதை அடையும் வரை விடாமல் முயற்சி செய்வார்கள். பலருக்கும் முடியாத வேலைகளையும் அவர்கள் தங்களுடைய மன உறுதியால் முடித்து விடுவார்கள். இந்த மனசக்தி தான் அவர்களை வாழ்க்கையில் பல தடைகளை கடந்து வெற்றி பெற செய்கிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறன் மட்டுமல்ல, பணத்தை வளர்த்து கொள்ளும் திறனும் இருக்கும். அவர்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாகவும் திட்டமிட்டும் செயல்படுவார்கள். ஒரு நேரத்தில் அவர்கள் செய்த முதலீடுகள் அல்லது முயற்சிகள் பெரிய லாபமாக மாறும் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் நல்ல செல்வத்தை உருவாக்கி விடுவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். ஒரு நிகழ்வு அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் அளவிற்கு இருக்கும். ஆனாலும் அந்த மாற்றங்கள் பெரும்பாலும் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆரம்பத்தில் அது சிரமமாக தோன்றினாலும் பின்னர் அது ஒரு பெரிய வாய்ப்பாகவே மாறும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் வயது அதிகரிக்கும் போது நல்ல நிலை உருவாகும். அவர்கள் செய்த உழைப்பின் பலனை பின்னர் அனுபவிப்பார்கள். முதுமை காலத்தில் அவர்களுக்கு குடும்ப மகிழ்ச்சி, மரியாதை மற்றும் அமைதி கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். பலர் அவர்களை அனுபவமுள்ள பெரியவர்களாக மதிக்கும் பார்க்கும் நிலை உருவாகும். மொத்தத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் வலிமையான மனநிலை கொண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை வென்று முன்னேறும் ஆற்றல் உடையவர்கள். அவர்களின் தைரியம், ஆழமான சிந்தனை மற்றும் உறுதியான முயற்சி ஆகியவை அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். அதனால்தான் விருச்சிகம் ராசி பலராலும் மிகவும் சக்தி வாய்ந்த ராசியாக கருதப்படுகிறது. சரி, உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்க போகுது தெரிய வேண்டுமா? அப்படி என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப் போகிறது.